ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரீடம் சேல் பார்த்திங்கன்னா லைவில் தான் இருக்குது இப்போதைக்கு. அதுவே அமேசானில் பார்த்திங்கன்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் தற்சமயத்துக்கு ப்ரைம் கஸ்டமருக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வணக்கம் நண்பர்களே, ஆஃபர் வீடியோக்குள்ளே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல் பார்த்திங்கன்னா IQ Neo 10R அவங்க நோட் பண்ணபடி 23,000க்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் தற்சமயத்துக்கு பை பண்ண முடியும். மேபி பகல் 12 மணிக்கு மேலே உங்களுக்கு நார்மல் கஸ்டமருக்கும் இதே ஆஃபர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 8128 பார்த்தீங்கன்னா 25,000 போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு 2,000 ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டில் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடச்சிரும். ஸோ அந்த வேரியண்ட் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு அதே 2,000 கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2,000 கூப்பன் ஆஃபர் போக 256GB வேரியண்ட் 25,000 கிடைக்குது. ஸோ 25,000க்கு இதை விட பெட்டரான டிவைஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அவங்களுக்கு கிடைச்சிரும். பெஸ்ட்டு கேமிங், ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே, ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ இந்த மொபைல் தான் நான் என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1.25 நாளுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கிடச்சிரும். அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE இது 35,000க்கே கிடைக்குது. நேற்று நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அதில் 36,000 வித்தவுட் கார்டு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் அதே தான் போட்டுருக்காங்க, அந்த 36,000. பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,000 ருபீஸ் இதுலேயும் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ போத் 128GB வேரியண்ட் அண்டு 256GB வேரியண்ட் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 128GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 36,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் பை நவ் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 1,000 ருபீஸ் டிடெக்ட் ஆகிடும். ஸோ உங்களால் 35,000க்கு 128GB வேரியண்ட்டை பை பண்ண முடியும். அதுவே 42,000 இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சாம்சங் கேலக்ஸி S24 FE மொபைலை உங்களால் 41,000க்கு வாங்க முடியும். ஸோ இது வந்து 256GB வேரியண்ட்டு. 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 41,000ல். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் சாம்சங் பிரியர்களுக்கு மட்டுமே. ஸோ அதே மாதிரி நமக்கு சாம்சங் கேலக்ஸி A35 அப்படிங்கிற மொபைல் 128GB வேரியண்ட் 20,000 இருக்குது. ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு 500 ரூபா மட்டும்தான் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபரையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் அவைலபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுனாக்கா இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ 19,500 ரூபாய்க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 500 ரூபா கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மொபைலும் யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சாம்சங் மட்டும்தான் என்னுடைய ஃபேவரட் மொபைல் அப்படின்னு நினைக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் இது செட் ஆகும். நெக்ஸ்ட்டு 22,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் நிறைய நண்பர்கள் போக்கோ X7 ப்ரோவை லைக் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு பெட்டரான கேமிங் டிவைஸ் இது மட்டும்தான் சொல்ல முடியும் என்னால். ஆக்சுவலாக 8GB RAM 256GB வேரியண்ட்டு மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அப்படிங்கிற சிப்செட்டோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டியோட UFS 4.0வோட எந்த விதத்துலையும் சளைக்காமல் உங்களுக்கு 23,000க்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா மட்டும்தான் டே டைமில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். லோ லைட்டில் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அந்த 23,000லேயும் ஒரு 1000 ரூபா பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1,000 ருபீஸ் கார்டு ஆஃபர் போக உங்களால் இப்போ பார்த்தீங்கன்னா 22,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 22,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 256GB வேரியண்ட்டு ஒரு பெட்டரான ஒரு டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா அப்படிங்கிற சிப் செட்டு, 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 20MP செல்ஃபி கேமரா அண்டு 6550 mAh பேட்டரியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 90W சார்ஜர் டப்பாவிலே இருக்குது. ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் இது மட்டும்தான் வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கேமிங் டிவைஸ் போக்கோவில் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 22,000ல் டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. போக்கோவில் லேட்டஸ்ட்டு மொபைல் கேமிங் மொபைல் ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டியில் போக்கோ F7 பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 30,000க்கு திரும்பவும் ஆஃபரில் இருக்குது. Snapdragon 8S Gen 4 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டு, 7550 mAh பேட்ரி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது திரும்பவும் 12,256 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 30,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது மட்டும்தான் இப்போதைக்கு பெட்டரான ஒரு கேமிங் டிவைஸாக இருக்குது. ஸோ இதில் டே லைட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லா இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
அண்டு லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் இது வந்து ஒரு கேமிங் மொபைல். ஸோ உங்களுக்கு போக்கோவில் ஒரு பெட்டரான பில்டு குவாலிட்டியில் ஒரு மொபைல் வாங்கலான்னு எதிர்பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு சூப்பரான ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 4 அப்படிங்கிற சிப் செட்டில். ஸோ போக்கோவில் 10,000க்கு ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ M6 ப்ளஸ் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. அதே மாதிரி போக்கோவில் X7 அப்படிங்கிற மொபைல் 15,000க்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதுவும் பெட்டரான ஒரு டீல். போக்கோவில் 12,000 ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா போக்கோ M7 Pro அப்படிங்கிற மொபைலும் பெஸ்ட் அண்ட் பெட்டரான டீல். ஸோ நான் சொன்ன மொபைல்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள், மற்ற மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஐக்யூவில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஐக்யூ Z10R நேற்று தான் ஃபஸ்ட்டு சேல் நடந்தது. ஸோ அந்த மொபைல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 17,500க்கு சேலில் இருந்தது. பட் இன்றைக்கி 18,000 போட்டிருக்காங்க. அதுவும் ப்ரைம் கஸ்டமருக்கு தான் காமிக்குது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதுக்கு ஈக்குவலாக ஒரு மொபைல் வந்து ரியல்மியில் இருக்குது. ஸோ அந்த மொபைலை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு ஒரே ஒரு குறைபாடு 44 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்சோ 80 Pro அப்படிங்கிற மொபைல், அதில் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்குது. இதே மொபைல் உங்களுக்கு விவோ T4R அப்படிங்கிற பேரில் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி பகல் 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது 17,500க்கு ஃபஸ்ட்டு சேலில் கொடுக்குறாங்களா இல்லை 18,000 கொடுக்குறாங்களான்னு வெயிட் அண்ட் சி. அதே மாதிரி விவோ T4X அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 13,250 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மொபைல் பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z10X அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதில் ஒரு 500 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ 12,750 ரூபாய்க்கு இப்போ கிடைக்கிது. ஸோ இந்த மொபைல் அதே மொபைல் தான். ஸோ விவோ T4X தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா அதிகமாக கொடுத்து அதை நீங்கள் பை பண்ணுங்கள். எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு விவோ அப்படிங்கிற பேர் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பேருக்காக ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க. இல்லை அதே மொபைல் தான் எனக்கு ஐக்யூ அப்படிங்கிற பேரில் இருக்குன்னா ஐக்யூ Z10X அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு 12,750க்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா விவோ அப்படிங்கிற நேமில் தான் ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவோ T4Xை 13,250 ரூபாய்க்கு லாஸ்ட்டு சேல்லையும் இதே ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அப்போவே பை பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அடுத்தது ஐக்யூ Z10 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொபைல் தான். அதில் மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் ஓகே, அதில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஐக்யூ Z10 அப்படிங்கிற மொபைல் 20,000க்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் 128 GB. அதே மொபைல் விவோ T4 அப்படிங்கிற பேரில் அதே ப்ரைஸில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல்லையும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் எனக்கு ஓகே அப்படின்னா விவோ T4ஐ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் பை பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பை பண்ணிங்க. ஸோ எதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா எதனால் நான் பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா 2025 என்னால் சிங்கிள் ஸ்பீக்கர் மொபைலை வாங்கி காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஸோ உங்களால் சிங்கிள் ஸ்பீக்கர் ஓகே அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். ஸோ இந்த விவோ T4க்கு பதில் நான் எந்த மொபைல் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கொஞ்சம் பழைய மொபைலான விவோ T3 Pro நான் செலக்ட் பண்ணுவேன். இது வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 19,000 ப்ரைஸ் பாயிண்டில் பெட்டரான ஒரு டிவைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விவோ T3 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிவைஸ் தான். இதோட 8 GB RAM 256 GB வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 4,000 கார்டு ஆஃபர் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அந்த 4,000 கார்டு ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 21,000க்கு பை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்தையும் விட நீங்கள் 23,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஐக்யூ நியோ 10R, அதுவே 25,000ல் 256 GB வேரியண்ட்டை இந்த மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர்னு என்னால் சொல்ல முடியும். அண்டு போக்கோ F7க்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10 இருக்குது. ஸோ அதை விட ஸ்லைட்லி உங்களுக்கு கேமரா மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி அதுக்கு ஈக்குவலான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எது பிடிக்குதோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வேரியன்ட் 128 GB, அதில் UFS 3.1 அதுதான் 30,000 கிடைக்குது. ஸோ அடுத்தது 8-256 எடுத்திங்கன்னா அதில் தான் UFS 4.1 கொடுப்பாங்க. அது உங்களுக்கு 32,000 கிடைக்கும். ஸோ 32,000க்கு ஆஃபர் போக கிடைக்கிற இந்த மொபைலு அவங்க 12-256 பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்ட் வைஸ் வந்து போக்கோ தான் பெஸ்ட்டான டீலாக இருக்குது. அண்டு பில்டு குவாலிட்டியும் நீங்கள் ஐக்யூவை கம்பேர் பண்ணும்போது போக்கோ பல மடங்கு மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமேசானில் ரியல்மி பார்த்தீங்கன்னா ரியல்மி GT7 Pro 45,000க்கு இருக்குது.
ஸோ ஐக்யூவில் ZTEN-R அண்டு விவோவில் T4R இந்த ரெண்டு மொபைலை விட கம்பேர் பண்ணும்போது ரியல்மி நார்சோ 80 ப்ரோ இந்த மொபைல் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் 17,500க்கு இதுதான் எனக்கு பிடித்த ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான ஒரு சாய்ஸு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு பக்காவான ஒரு டீல். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 மொபைலுமே ஒரே மொபைல் தான், பட் இதில் வந்து உங்களுக்கு UFS ஸ்டோரேஜ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க. ஸோ 37,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ரியல்மி GT7 ஒரு பெட்டரான கேமரா மொபைல் அண்டு ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதே ப்ரைஸ் பாயிண்டில் OnePlus 13R கிடைக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் மச் பெட்டர்னு தோணுது. அதனால் நீங்கள் OnePlus 13R 37,000க்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 சிப்செட்டோட செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் 50 MP செல்ஃபி கேமராவோட OnePlus Nord 5 கிடைக்குது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது எனக்கு ஒர்த்தாக தோணலை. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் IQ Neo 10R 25,000ல் பை பண்ணலாம். மேபி அடுத்த ஆஃபரில் இவங்க பிக் பில்லியன் டேஸ்லேயே இவங்க வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிக் பில்லியன் டேஸ் அண்டு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஃபார் அமேசான். ஸோ அந்த ஆஃபரில் இவங்க இன்னும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இன்னும் ஒரு 2 monthsல வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்போவில் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல்னால் ஓப்போ K13 மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு பெட்டரான ஒரு மொபைலாக இருக்கும். பட் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு டிவைஸு. அதே மாதிரி ஓப்போ ரெனோ 14 பார்த்தீங்கன்னா 34,200 கிடைக்குது. இது ஆல்ரெடி இதே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதோட கம்மி பண்ணுற மாதிரி தெரியல. மேபி அடுத்த ஆஃபரில் வேணால் கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதே ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு விவோவில் ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T4 Ultra. இது 35,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதை விட கம்மியாகவே ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 3,000 கார்டு ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. ஸோ 35,000க்கு தான் மொபைல் கிடைக்குது. ஆல்ரெடி 34,000 உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ திரும்ப அடுத்த ஆஃபரில் வேணால் மேபி ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு பெட்டரான மொபைலாக தான் இருக்குது. ஒரு சூப்பரான கேமரா மொபைல் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல். பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 5,500 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசர் ரிவ்யூலையும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் சரியாக இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ரியல்மியில் P3 அப்படிங்கிற மொபைல் 15,000க்கு வாங்கலாம்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான சாய்ஸ் ஓப்போ K13. அதை 16,000க்கு பை பண்ணுங்கள். ஸோ ரியல்மியில் P3 Ultra பார்த்தீங்கன்னா 21,000க்கு சூப்பரான ஒரு டிவைஸு. ஸோ நீங்கள் 21,000 ப்ரைஸ் பாயிண்டில் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 சிப்செட்டோட ரியல்மி P3 Ultraவை செலக்ட் பண்ணலாம். 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் ரியல்மியில் மொபைல் செலக்ட் பண்ணுறீங்க, அதுவும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3ல் பார்க்குறீங்கன்னா ரியல்மி P3 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸு. இதோட 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 20,000 கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் 21,000 தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஆஃபர் வந்து 750 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ அந்த 750 ஆஃபர் போக உங்களால் 20,250க்கு பை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மொபைல் ஒர்த்தான ஒரு டீல். இது 256GB வேரியண்ட்டு. ரியல்மியில் கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் பெட்டரான ஒரு டிவைஸ் எதிர்பார்த்தீங்கன்னா 27,500க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு ரியல்மி GT6 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த ஆஃபருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12,256 இதே ப்ரைஸில் கொடுத்தாங்க. நம்ம சேனல்லே நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா 8,256 அதே ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைனலாக மோட்டோக்கு வருவோம். மோட்டோரோலா H60 Fusion பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட்டு 21,000 கிடைக்குது. மோட்டோரோலா G45 பார்த்தீங்கன்னா 8,128 உங்களுக்கு 11,000 கிடைக்கும். அதிலே 4,128 10,000 கிடைக்கும். மோட்டோரோலா ஒரு பெஸ்ட்டான டிவைஸ் எதிர்பார்த்தீங்கன்னா 28,000க்கு நீண்ட நாள் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க. மோட்டோரோலா H60 Pro இப்போவும் அதே ஆஃபர் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. இதுலேயும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு எதெல்லாம் வந்து பெட்டரான ஆஃபர்னு தோணுச்சோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைல்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு டிவைஸாக இருந்துச்சுன்னா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் டீலை பிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.